எங்கு நின்றாலும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய தனி அடையாளத்தை இழக்க மாட்டார் என்பதற்கு நம்முடைய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய உதாரணமாக இருந்தார்கள். மதுவை வைத்து பெருமை அடித்த சமுதாயத்திற்கு மத்தியிலே இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு என்கின்ற ஒற்றை உத்தரவு வந்ததற்கு பின்னால், ஒற்றை உத்தரவு, அதை அவர்கள் தவறென்றே நினைக்கவில்லை. நமக்கு மத்தியில எப்படி ஒரு சாதாரண அஜந்தா பார்க்க போடுவோமோ அதை விட நல்ல செயல் அவங்களை பொறுத்திருக்கிறது. அஜந்தா பார்த்து நம்ம பெருசா எடுக்க மாட்டோம். ஆனா அதை விட என்ன உதாரணம் எனக்கு எளிமையா சொல்றதுன்னு தெரியல. அதை விட சாதாரணமா நினைச்சாங்க மதுவை. ஆனாலும் கூட அவங்க தப்பே இல்லை. ஆனாலும் கூட அல்லாஹ் தடை செய்தான் என்று சொன்னவுடன் முஃபஸ்ஸிர்கள் எழுதினார்கள் தஃப்சீர்களிலே, மதீனத்து தெருக்களிலே மதுவின் பெருக்கு ஏற்பட்டு விட்டதோ என்று நினைக்கும் அளவில், மதீனத்து தெருக்களிலே மதுவின் பெருக்கு ஏற்பட்டு விட்டதோ என்று நினைக்கும் அளவிற்கு தாங்கள் ஆண்டாண்டுகளாக தேக்கி வைத்திருந்த மதுவின் பீப்பாய்களை அடிக்குலைத்தார்கள். அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று நடந்தார்கள். சஹாபாக்கள் சிலர் நெருங்கி போய் பார்த்தார்கள். என்ன அது? விளக்கின் வெளிச்சம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருகிறது. கிட்ட நெருங்கி பார்த்த போதுதான் தெரிந்தது அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. இந்த இரவில் தனிமையில் ஏன் யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மலைக்கு அந்த பக்கம் ஒரு பள்ளத்தாக்கிலே வியாபார கூட்டம் வந்திருக்கிறது. நாளை காலை அந்த வியாபார கூட்டம் தன்னுடைய பணிகளை முடித்து சென்றுவிடும். எனவே நாளை காலை வந்தால் அவர்களை சந்திக்க முடியாது என்பதனால் இந்த இரவிலேயே அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எட்டி வைத்து வருகிறேன் என்று சொன்னார்களே, அவ்வளவு சிரமத்துக்கு பின்னால் இந்த மார்க்கம் நம்முடைய கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த மார்க்கத்தை இழிவுபடுத்தும் ஒவ்வொருவரும், இந்த மார்க்கத்தை அசிங்கப்படுத்தும் ஒவ்வொருவரும் சாதாரண சோசியல் மீடியா லைக்குகளுக்காகவும் கமெண்ட்களுக்காகவும் இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு, இந்த இவ்வளவு பெரிய தீனுல் இஸ்லாம் என்கின்ற இவ்வளவு பெரிய உயர்ந்த கோபுரத்தை விட்டுவிட்டு இதை சிதைக்கும் காரியம் செய்யும் ஒவ்வொருவரும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு சமூகம் எதை கடந்து வந்திருக்கிறது, நாம் எவ்வளவு தொன்மையானவர்கள், நம்முடைய வரலாறு எப்படிப்பட்டது, நாம் எப்படிப்பட்ட பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் சொந்தக்காரர்கள். நம்ம சாதாரண புக்ல படிக்கும்போது ஹரப்பன், மொஹஞ்சதாரோ அந்த கலாச்சாரத்தை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா நம்ம எப்படி இருந்து பண்பாடை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அது போலவே வரலாற்றுக்கு மிக மிக முக்கியத்துவம் தரும் சமூகம் எது என்று சொன்னால் அது முஸ்லிம் சமுதாயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், நஹ்னு நக்ஸு அலைக்கும் அஹ்ஸனல் கஸஸ். அல்லாஹ்வே அதை அழகா சொல்லிட்டார். சூரத்துல் கஸஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்லிடுவான், உங்களுக்கு ஏன் இந்த வரலாறுலாம் நான் சொல்றேன். அல்லாஹ்வே நமக்கு அந்த சில வரலாறுகள்லாம் சொல்றான், இப்படிலாம் இருக்கு இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படின்னா நாம் படிப்பினை பெற்று பாடம் பெற வேண்டும் என்பதற்காக. அதுல என்ன படிப்பினை இருக்கு, என்ன பாடம் இருக்குது, எப்படி ஒரு வரலாற்றை படிப்பதன் மூலமாக பாடமும் படிப்பினையும் எடுத்துக்கொள்ள முடியும். இஸ்லாத்தை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நாம எதையெல்லாம் கடந்து எவ்வளவு சிரமத்திற்கு பின்னால் இன்றைக்கு இந்த இஸ்லாம் என்பது நம்முடைய கையில கிடைக்கிறது என்பதை ஒரு முஸ்லிம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த இஸ்லாத்துக்கு மட்டும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா அல்லாஹ் அதையும் திருமறையில சொல்றான், வலன் தர்தா அன்கல் யஹூது வன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். அல்லாஹ் அழகா அதை சொல்றான், நீங்கள் அவர்களாக மாறாதவரை உங்களை ஒருபோதும் யஹூதிகளும் நஸ்ரானிகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன்னா வரலாறு நடுக பிரச்சனை அதுதான். அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு சஹாபி இருந்தார். அவர் யூதர்கள்ல முக்கியமான ஒரு அறிஞராக இருந்தார். யூதர்களிலேயே முக்கியமான ஒரு அறிஞராக இருந்தார். முந்தைய வேதங்களுடைய எல்லா ஞானத்தையும் அவர் பெற்றிருந்தார். பைபிளை பற்றியும் அவருக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை பற்றியும் அவருக்கு தெரியும், முந்தைய எல்லா வேதங்களுடைய நாலேஜும் அவர் வச்சிருந்தார். அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சில கேள்விகளை முன்வைக்கிறேன், அது ஒரு இறை தூதரால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஷார்ட்டா சப்ஜெக்ட் வர்றேன், பிரிசைஸா சில கேள்விகளை முன்வைக்கிறேன், அதை நீங்க பதில் சொல்றீங்கன்னா அது யாரால பதில் சொல்ல முடியும் அப்படின்னா இறை தூதரால் மட்டும்தான். இறுதி இறை தூதராக பல்வேறு எல்லா வேதங்களுடைய நாலேஜும் நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். அது யார் உண்மையே இறுதி இறை தூதராக அதுல சொல்லப்பட்டிருக்குதோ அவரால் மட்டும்தான் அதுக்கான பதில் தர முடியும். அதனால நான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் அதை ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டு போயிடுறாங்க. பதில் சொன்ன உடனே அந்த மாத்திரத்திலேயே அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அவர் அந்த வேதங்கள்ல நியாயமா அப்ரோச் பண்ணுவார். பின்னாலேயே ஒரு யூத கூட்டம் வருகிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கொஞ்சம் மறைஞ்சிருக்க சொல்லி வந்த உடனே அந்த மக்கள் எல்லாம்
வர்றாங்க, பேசுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க உங்களில் அப்துல்லா பின் சலாமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், அவர் எங்களில் சிறந்தவர், சிறந்தவருடைய மகன். அவர் எங்களில் அறிவாளி, அறிவாளியுடைய மகன். ரொம்ப புகழ்றாங்க பயங்கரமா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அது ஒருபோதும் நடக்காது. ஏன்னா அவர் ரொம்ப பெரிய அறிவாளி, ரொம்ப புத்திசாலி, ரொம்ப வேத ஞானம் உள்ளவர், உங்களெல்லாம் அவர் ஏத்துக்க மாட்டாரு. ஒரு வாதத்துக்கு இங்கதான் இருக்கிறார், பின்னாலதான் இருக்காரு. அப்ப அவர் ஏற்றுக்கொண்டால் உங்கள் நிலைப்பாடு என்ன? சரி, ஒரு வாதத்துக்கு நீங்க கேக்குறீங்க, அவர் பெரிய புத்திசாலி, பெரிய அறிவாளி, பெரிய ஞானவான், அவர் ஏற்றுக்கொண்டால் நாங்களும் ஏத்துக்குவோம். கண்டிப்பா கண்டிப்பா ஆமா கண்டிப்பா வெளியே வாங்க, சொல்லுங்க என்னன்னு அப்படின்னு. உடனே அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, ஆமா நான் வந்து ஷஹீத், நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஷஹாதாவை மொழிஞ்சிட்டேன். அப்ப உடனே அந்த யூதர்கள் அந்த கும்பல் சொன்னது, இவர் எங்களில் மோசமானவர், மோசமானவருடைய மகன், இவர் எங்களில் மடையர், மடையரின் மகன், இவர் எங்களில் வழிகேடர், வழிகேடரின் மகன். இந்த உதாரணத்தை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அல்லாஹ் திருமறையில சொல்லிட்டான், நீங்கள் அவர்களாக மாறாதவரை அவர்கள் ஒருபோதும் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இஸ்லாத்துக்கு மட்டும் அந்த சிக்கல் இருக்கு. அப்ப அங்க என்ன, அது என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால், இஸ்லாத்தை பொறுத்தவரை உங்கள் அடையாளங்களும் உங்கள் பண்பாடும் கலாச்சாரமும் என்றைக்கும் மாற்றப்படக்கூடாது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. நேத்து கூட சுப்ரீம் கோர்ட்ல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரு செய்தி சொல்றாங்க, அது ஒரு தீர்ப்பே இல்ல, அதை மக்கள் கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா கொண்டாடுறாங்க. அது ஒரு தீர்ப்பு அல்ல, மாறாக ஃபர்தரா எந்த பெட்டிஷனும் போடக்கூடாது, எந்த பெட்டிஷன் மேலே எந்த டிசைடும் பண்ணக்கூடாது, எந்த டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா சந்திரசூட் இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட், வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இருக்கும் பொழுது அது சம்பந்தமாக கேள்வி எழுப்பி சில பேர் வந்து அதை எதிர்த்து வழக்க போட்டு இந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் எடுத்துட்டா எல்லா மசூதிகளும் என்ன இருந்து நோண்டி பார்த்துடலாம் அப்படின்னு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் 1991 அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி என்ன அப்படின்னா, சுதந்திரத்திற்கு முன்னால் ஒரு பொருள் என்னவாக இருந்துச்சோ, சுதந்திரத்தை அன்னைக்கு ஒரு இடம் மஸ்ஜித்னா அது மஸ்ஜித் தான், அதுல ஒண்ணும் யாரும் டிஸ்பியூட் எழுப்பக்கூடாது. சுதந்திரத்திற்கு முன்னால் ஒரு இடம் கோயிலா இருந்தா அது கோயில், சர்ச்சா இருந்தா அது சர்ச். பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் அப்படின்னு 1991 சட்டம் வந்தது. அப்போ இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதுனால, இப்படி இருக்கும்போது எப்படி ஷாயி ஈத்கா மஸ்ஜிதை தோண்ட முடியும், சம்பால்ல போய் தோண்ட முடியும், ஞான்பாபி மஸ்ஜிதை தோண்ட முடியும், மதுரால போய் தோண்ட முடியும் அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ், முந்தைய சீஃப் ஜஸ்டிஸா இருந்த சந்திரசூட் வழக்கு வந்தபோது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டின் படி ஒரு வழிபாட்டு தலத்தை வேறு வழிபாட்டு தலமாக மாற்றத்தான் கூடாதே தவிர அதுக்கு கீழே சர்வே பண்ணா தப்பில்லைன்னு ஒரு அரிய வகை ஒரு அப்சர்வேஷன் ஓரலா கொடுத்தார். எழுத்தா தரல, ஆர்டரா தரல, ஓரலா சொன்னார். சீஃப் ஜஸ்டிஸ் ஓரல் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னா, சரி மாத்தக்கூடாது, சரி சர்வே எதுக்கு பண்ணுவாங்க, சர்வே மாத்திரத்தை தானே பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கிட்டா சும்மா இருப்பாங்களா, இது கீழே என்ன இருக்கு ஒரு வாதத்துக்கு அங்க ஒண்ணு இல்ல, நம்ம மார்க்கம் அப்படி சொல்லல. யாருடைய வழிபாட்டு தலத்திற்கு மீதும் உலக வரலாற்றிலேயே இன்னொரு வழிபாட்டு தலத்தை கேட்காத ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது முஸ்லிம் சமூகம். அது நமக்கு ஹராம், நம்ம அப்படி செய்ய போறது இல்லை, ஒரு வாதத்திற்கு. அப்ப சர்வேதனம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் அந்த அப்சர்வேஷன் கொடுத்ததுக்கு பின்னால தான் ஞான்பாபி மஸ்ஜிதுடைய கமிட்டி தான் அந்த கொண்டு வந்தாங்க அவர்கிட்ட. அதுக்கப்புறம் போய் அதை தோண்டி எடுத்து இன்னைக்கு கீழேயே பூஜை நடக்குது, தொழுகை நடக்குது, ஹவுஸை வந்து கூட்டி போட்டு வச்சு சர்வே நடக்குது, ஒரு தனி கதை. இதே இந்த சின்ன ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னா, இன்றைக்கு எதிரிகள் தெளிவாக அலகாபாத் என்று ஒரு அழகான பேர் இருந்துச்சு, இன்னைக்கு அந்த இடத்துக்கு பேரு பிரயாகராஜ். மாத்திரம் அடையாளங்கள் ஏன் மாற்றப்படுகிறது, அடையாளங்களின் மீது ஏன் தாக்குதல் நடத்தப்படுகிறது என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு மிக முக்கியமானது அவர்களுடைய எல்லா உலகத்திற்கு எல்லாருக்குமே அவருடைய அடையாளம் முக்கியம். ஆனால் எதிரிகள் தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார்கள், இஸ்லாமியர்களுடைய அடையாளங்களை விட்டும் அவர்களை மாற்ற வேண்டும். நீங்கள் இருந்து சென்ற உங்களுடைய நீங்கள் சம்பாதித்தவை நீங்கள் எதை கடந்து வந்திருக்கிறீர்கள் என்பதை விட்டு முஸ்லிம்களை வந்து கவனம் ஒண்ணு. இரண்டாவது, அவருடைய அந்த உரிமையை கோராதவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்கின்றது எல்லாம் இன்றைக்கு எதிரிகள் இவ்வளவு தெளிவா கடைசி கட்டத்துல என்னன்னா, எல்லாத்தையும் விட்டு நாங்க என்ன கொடுக்குறோமோ அதை வச்சுக்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை முஸ்லிம்களை கொண்டு வர வேண்டும். அப்ப இங்கதான் அத காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இது எங்க நடக்குது அப்படின்னு சொன்னா, இது வெறும் மேல்மட்டத்தில் ஒரு மஸ்ஜிதை பிடுங்குவது மட்டுமல்ல, ஒரு முஸ்லிமை அவனுடைய தனிப்பட்ட ஒழுக்கத்திலிருந்து தவற வைத்து. இன்னைக்கு சோசியல் மீடியாவை திறந்தீங்க அப்படின்னு சொன்னா, முஸ்லிம் பெண்கள் ஒரு ஆட்டம் போடுறாங்க. முஸ்லிம் அதாவது பொதுவாகவே எதிர்க்கப்பட வேண்டியது,
நாகரிக சமுதாயமே எதிர்க்குது. நாகரிக சமுதாயமே இன்னைக்கு சோசியல் மீடியால என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை கடுமையாக எதிர்க்கிறது. கொச்சை கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்தி, ஆபாச வார்த்தைகளை பேசி, எப்படி இருந்தாலும் சரிதான், ஃபாலோவர்ஸ் கூட்டினா சரிதான் அப்படின்னு எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று ஒரு சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. அதில் உலக அளவில் மிகப்பெரிய முன்னுதாரணமாக திகழ்ந்த இஸ்லாமிய சமூகத்தில் ஊரே விபச்சாரத்தில் மூழ்கி இருந்த போது முஸ்லிம் சமூகம் இன்றைய புனித இந்த அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தி இந்த ஜும்மா மேடையிலிருந்து நான் இந்த சமூகத்துக்கு சொல்ல வரும் செய்தி, நம் அனைவருக்கும் எனக்கும் சேர்த்து நான் சொல்ல வரும் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு சமூகம் உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக இருந்ததோ அந்த சமூகத்தினுடைய அடையாளங்களை அழித்து, இவருடைய வரலாற்று பின்னணியை அழித்து, உங்களுடைய பண்பாடு இதுதான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதை அழித்து, அதுக்காக தான் இந்த கீழடிய ஒரு உதாரணம்லாம் சொன்னேன். நம்ம பண்பாடு என்ன, நம்ம எங்க இருந்தெல்லாம் வந்தோம், இதையெல்லாம் ஒரு சமூகம் மறந்து விட்டால் எதிரியுடைய சதி அதுதான். இவனுக்கு டோட்டலா அடையாளமே இருக்கக்கூடாது. அது எல்லா வகையிலும் வெறும் மஸ்ஜிதுகளும் அடையாள சின்னங்களும் அழிப்பது மட்டுமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகள், ஒழுக்கங்கள், இதை எதிரையுமே முஸ்லிம்கள் ஒரு தனி அடையாளம், எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒரே மந்ததான். இன்றைக்கு முஸ்லிம் பெண்கள் பொதுவாகவே இது ஒரு பிரச்சனை. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், விபச்சாரத்தை ஹலாலாக்கி வைத்திருந்த ஒரு சமுதாயம், விபச்சாரத்தை ஹலாலாக்கி வைத்திருந்த சமுதாயம், மதுவை பெருமையாக்கி வைத்திருந்த ஒரு சமுதாயம். அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுல பெருமை அடிப்பாங்க அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டுல எவ்வளவு பழமையான மது இருக்கிறது என்று கேட்பாங்க. இல்ல எங்க வீட்டுல ஒரு 40-50 வருஷம் மது இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுவார், இல்ல எங்க கிட்ட ஒரு 70-80 வருஷம் மது இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு அவர்களுக்குள்ள பெருமையான சப்ஜெக்டே என்ன, மேட்டர் ஆஃப் பிரைடே என்ன அப்படின்னு சொன்னா, எவ்வளவு பழசா சரக்கு இருக்குதோ அதுதான் பெருமை. அவர்களுக்கு மத்தியிலே கல்யாண நிக்கா எப்படி இருந்தது என்று சொன்னால், நிக்காஹுல் லிவா என்று ஒன்று செய்வார்கள், கொடியேற்றி வைத்து. ஒரு வயதுக்கு வந்த ஒரு பெண், திருமணத்துக்கு தகுதியான ஒரு பெண் ஒரு வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த வீட்டில் ஒரு கொடியேற்றுவார். அந்த கொடிக்கு அடையாளம் ஒரு பெண் இங்க திருமணத்துக்கு தயாராக இருக்கிறாள் அப்படின்னு. நிக்காஹுல் லிவா, நிக்காஹுல் ஹிதன் என்றெல்லாம் திருமண முறைகள் வைத்திருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் அந்த பொண்ணை கல்யாணம் முடிக்க வராங்க, இப்ப நம்ம நாட்டுல ஊர்ல பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா, நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அடுத்த சட்டத்துக்கு போவாங்க. இவங்க எப்படின்னா, அந்த பொண்ணை பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னா நைட்டு வருவாங்க. இரவிலே இருந்து அந்த பெண்ணோடு உறவு கொண்டு விட்டு செல்வார்கள். யார் யாரெல்லாம் கல்யாணம் முடிச்சு நினைக்கிறாங்க, இது சமுதாயத்தினுடைய, அவங்க நாட்டுடைய, அவங்க மக்களுடைய வழக்கம், வளமை இருந்துட்டு போயிருவாங்க. அதுக்கு பின்னால அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும். பிறந்ததுக்கு பின்னால, அதாவது பொண்ணுக்கு, அந்த பெண்ணுக்கு மணப்பெண்ணாக வரப்போறவர் குழந்தை பிறந்த பின்னால அந்த குழந்தையை தூக்கிட்டு நக்கீப்னு ஒருத்தர் இருப்பார், அடையாளம் காட்டக்கூடியவர். அந்த குழந்தைய வச்சுட்டு இந்த வந்து போன ஒரு 10 பேர் வந்தான்னு, அந்த 10 பேர் லைன் நிக்க வச்சு அந்த குழந்தைய தூக்கிட்டு லைனா பாப்பாரு. பார்த்துட்டு யாருடைய முகஜாடை இருக்குதோ அவர் தான் மாப்பிள்ளை. இப்படி ஒரு கேடுகட்ட சமுதாயத்தில் தான் இப்படின்னா நீங்க விபச்சாரத்தை பத்தி யோசிச்சுக்கீங்க. திருமண முறையே இப்படிதான் இருக்கும். அப்படின்னா விபச்சாரம் எப்படி இருக்கு? ஊர் உலகமே அசிங்கத்திலும் அருவருப்பிலும் ஆபாசத்திலும் உழன்று கிடந்த போது ஒற்றை மனிதர் ஒழுக்கத்தின் சீலராக திகழ்ந்து கொண்டிருந்தார். தன் வாழ்நாளில் விபச்சாரத்தின் பக்கமாக செல்லாத ஒரு தலைவரை ஏற்ற சமுதாயம், தன் வாழ்நாளில் எந்த ஒரு இழி செயலுக்கு பின்னாலும் செல்லாத ஒரு தலைவரை ஏற்ற சமுதாயம். இந்த சமுதாயத்திற்கு தான் இன்றைக்கு சுய அடையாளம் இல்லாமல் தெரிந்து கொண்டிருக்கிறது. தன் சுய அடையாளத்தை அவிழ்த்து விடுவதில், தன் சுய அடையாளத்தை துறந்து விடுவதில் பெரும் பெருமை கொள்கிறது இந்த சமுதாயம். அப்படி நீ இழந்துட்டு வந்தா உன்னை எங்க கூட சேர்த்துக்கிறோம், நீ ஒரு முற்போக்குவாதி என்று உன்னை பாராட்டுவோம் என்று சொன்னால் அந்த பாராட்டத்துக்கு பலியாக இந்த சமுதாயம். எங்கு நின்றாலும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய தனி அடையாளத்தை இழக்க மாட்டார் என்பதற்கு நம்முடைய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய உதாரணமாக இருந்தார்கள். மதுவை வைத்து பெருமை அடித்த சமுதாயத்திற்கு மத்தியிலே இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஜும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு என்கின்ற ஒற்றை உத்தரவு வந்ததற்கு பின்னால், ஒற்றை உத்தரவு, அதை அவர்கள் தவறென்றே நினைக்கவில்லை. நமக்கு மத்தியிலே எப்படி ஒரு சாதாரண அஜந்தா பாக்கு போடுவோமோ அதை விட நல்ல செயல் அவங்களை பொறுத்த வரைக்கும். அஜந்தா பாக்கு நம்ம பெருசா எடுக்க மாட்டோம். ஆனா அதை விட என்ன உதாரணம் எனக்கு எளிமையா சொல்றதுன்னு தெரியல. அதை விட சாதாரணமா நினைச்சாங்க மதுவை. ஆனாலும் கூட அவங்க தப்பே இல்லை. ஆனாலும் கூட அல்லாஹ் தடை செய்தான் என்று சொன்னவுடன் முஃபஸ்ஸிர்கள் எழுதினார்கள் தஃப்சீர்களிலே, மதீனத்து தெருக்களிலே மதுவின் பெருக்கு ஏற்பட்டு விட்டதோ என்று நினைக்கும் அளவில், மதீனத்து தெருக்களிலே மதுவின் பெருக்கு ஏற்பட்டு விட்டதோ என்று நினைக்கும் அளவிற்கு தாங்கள் ஆண்டாண்டுகளாக தேக்கி வைத்திருந்த மதுவின் பீப்பாய்களை அடித்துளைத்தார்கள். அல்லாஹ்வின் கட்டளையை ஏற்று நடந்தார்கள். ஒரு பையன் இருந்தான், தூங்குறவங்க ஒரு கதை.
தூங்குறவங்களுக்கு மட்டும் யாருமே தூங்கல. ஒரு பையன் இருந்தான். அவன் அவங்க அப்பா கூப்பிட்டு சொன்னாரா, போதும் உன்னை வச்சு பராமரிச்சதெல்லாம் போதும், நீ வேலைக்கு போக மாட்டேங்கிற, எதுவும் சரியா செய்ய மாட்டேங்கிற, அதனால நீ டெய்லி என்ன வேணா பண்ணிக்க, எங்கேயோ போய் சேட்டையை பண்ணி எப்படியோ பண்ணிக்க, ஆனா டெய்லி 100 ரூபாய் எனக்கு எடுத்து வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்பா. சரின்னு முத நாள் பார்த்தான். பெரிய காசு இல்ல, 100 ரூபாய் பெரிய காசா இல்ல இல்லையா? 100 ரூபாய் பெரிய காசா இல்லையா அப்படின்னா, மார்க்கம் அல்லாத விஷயத்துக்கு செலவு செய்யும் போது சைத்தான் சொல்லுவான், இதெல்லாம் ஒரு பெரிய காசு இல்ல, பண்ணு அப்படின்னு பள்ளிவாசலுக்கு போடணும். சைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர் வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. 100 ரூபாய் போடுற 10 ரூபாய் இருக்கும், அதை எடுத்து போடு, ஏழை ஆயிடுவாடா அப்படின்னு சைத்தான். சைத்தான் சொல்லுவான், அல்லாஹ் சொல்றான், சைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர் வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா. நல்லதை செய்ய போனா நீ ஏழை ஆயிடுவே, பைத்தியக்காரா, அதெல்லாம் எடுத்து போடாத அப்படின்னு சொல்லுவான். இதே வந்து அசிங்கத்துக்கு செஞ்சா என்ஜாய் பண்ணு, இதெல்லாம் தப்பு இல்ல, வாழ்க்கை நீ என்ஜாய் பண்ண தானே இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஓகே, லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். எவ்வளவு கேட்டாரு அவங்க அப்பா? 100 ரூபாய். டெய்லி 100 ரூபாய் எடுத்து வரணும். பெரிய காசு இல்ல இல்லையா? பக்கத்து வீட்டுல தான் மாமி இருக்கிறாங்க, அங்க போய் கொஞ்சம் பக்கத்துல உட்காந்துட்டு பேசி, மம்மி எனக்கு 100 ரூபாய் கிடைக்கும், 100 ரூபாய் கொடுத்துட்டேன், தரம்பா, 100 ரூபாய் என்னப்பா திடீர்னு 100 ரூபாய் கேட்கிறேன், இல்ல கொஞ்சம் கொடுங்களேன். வாங்கிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட, அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டு போய் வீட்டுக்கு பின்னால வச்சு, இதான் நீ 100 ரூபாய் கொடுத்தியா அப்படின்னு கிழிச்சு போட்டாரு. போயிட்டான். இப்ப நாளைக்கு 100 ரூபாய் வேணும்ல, பக்கத்துல பெரிய பாட்ட போனா, சித்தப்பாட்ட போனா, அண்ணன் தம்பிகிட்ட போனா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போனா, இப்படி ஒரு 10-15 நாள் ஓடிடுச்சு. இதுக்கப்புறம் அவனுக்கே தெரியாம ஃபர்ஸ்ட் ஆளுக்கு திரும்பி வந்துட்டு இருக்கான், ஞாபகம் இல்லாம. என்ன சொல்றாங்க இப்போ? டேய் அதெல்லாம் கிடையாது, ஓடுறா சும்மா, ஏதோ தெரிஞ்ச அண்ணன் பையனாச்சுன்னு கொடுத்தேன், நீ என்ன வாலண்டியரா வந்து எப்ப பார்த்தாலும் வாண்டடா கேட்டுக்கிட்டே இருக்கிற, 100 ரூபாய் கிடையாது. சரின்ட்டு ஒரு இடத்துக்கு போனா, சரி சேராது போல, இனிமே ஓசில வாங்குறது செட் ஆகாது, வேலைக்கு தான் போய் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு இட்லி கடைக்கு கிடைக்கும். இட்லி கடையில் 100 ரூபாய் சீக்கிரம் கொடுத்துருவாங்களா? இவன் படிச்ச வேலை படிப்பு பெரிய படிப்பு ஒண்ணு இல்ல, 100 ரூபாய் போய் மாமிட்ட கேட்கறேன்னா என்ன படிச்சிருப்பான்? சரி கடையில சேர்ந்துட்டான். சேர்ந்த உடனே அவர் சொல்றாரு, 100 ரூபாய்லாம் பெரிய காசு தம்பி, அதுக்கு நீ கால்ல இருந்து சர்வ் பண்ணணும், தட்டை துடைக்கணும், எல்லாம் கிரைண்டர்லாம் துடைச்சி எடுத்து வைக்கிறதுக்கு கூடவே இருக்கணும். சரின்னு இருந்து 2 நிமிர வேலை பார்த்துட்டு சாயங்காலம் 6-6:30 மணிக்கு எவ்வளவு கொடுத்தாரு? 100 ரூபாய் கொடுத்தாரு. எடுத்துட்டு போனா ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில வேலை பார்த்து 100 ரூபாய் சம்பாரிச்சிருக்காரு. வாப்பா அப்படின்னு அப்பா கூட்டு போய் வீட்டு பின்னால வழக்கம் போல கூட்டு போய், பாப்பா என்ன பண்ணுவாரு இப்போ? கிழிச்சு போடுவார்ல அப்படின்னு இருக்காரு. என்ன பண்றீங்க அப்படின்னு இருக்காரு. ஏன் 10-15 நாள் கிழிக்கும் போது தோணலையே அவனுக்கு எதுவுமே? 10-15 நாள் கிழிக்கும் போது அவனுக்கு ஒண்ணுமே தோணல. ஏன்னா ஏன் அது அர்த்தம் காசு. அப்படிதான் இந்த மார்க்கத்தை கஷ்டப்பட்டு சம்பாதித்த சஹாபாக்களுக்கு மட்டும்தான் இந்த மார்க்கத்தினுடைய அருமை தெரியும். இன்றைக்கும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக சிரமப்படுகிறார்களே சில சகோதரர்கள், பாக்குறமே கண்ணீர் வடியுது அப்படியே அவங்க கதையை கேட்டா. சில சகோதரர்கள் சகோதரிகள் நமக்கு தெரிந்தவர்கள் எவ்வளவு சிரமத்தை கடந்து வருகிறார்கள். ஆனால் அப்துல்லாவின் மகன் என்பதால் அப்துல் ரஹ்மான் ஆனாரே, அவருக்கு அந்த சிரமம் புரியவே மாட்டேங்குது. அதற்குத்தான் இந்த வரலாறுகள். இந்த மார்க்கம் எளிமையாக இலகுவாக இந்த மக்களிடத்தில் வந்து சேரவில்லை. ஒரு மிகப்பெரிய மலைப்பாங்கான பகுதியில் இருந்து ஒரே ஒரு வெளிச்சம் மட்டும் இறங்கி கொண்டிருந்தது. சஹாபாக்கள் சிலர் நெருங்கி போய் பார்த்தார்கள், என்ன அது விளக்கின் வெளிச்சம், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருகிறது. கிட்ட நெருங்கி பார்த்த போதுதான் தெரிந்தது அது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. இந்த இரவில் தனிமையில் ஏன் யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மலைக்கு அந்த பக்கம் ஒரு பள்ளத்தாக்கிலே வியாபார கூட்டம் வந்திருக்கிறது. நாளை காலை அந்த வியாபார கூட்டம் தன்னுடைய பணிகளை முடித்து சென்றுவிடும். எனவே நாளை காலை வந்தால் அவர்களை சந்திக்க முடியாது என்பதனால் இந்த இரவிலேயே அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எட்டி வைத்து வருகிறேன் என்று சொன்னார்களே, அவ்வளவு சிரமத்திற்கு பின்னால் இந்த மார்க்கம் நம்முடைய கைகளுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த மார்க்கத்தை இழிவுபடுத்தும் ஒவ்வொருவரும், இந்த மார்க்கத்தை அசிங்கப்படுத்தும் ஒவ்வொருவரும் சாதாரண சோசியல் மீடியா லைக்குகளுக்காகவும் கமெண்ட்களுக்காகவும்
இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு, இந்த இவ்வளவு பெரிய தீனுல் இஸ்லாம் என்கின்ற இவ்வளவு பெரிய உயர்ந்த கோபுரத்தை விட்டுவிட்டு இதை சிதைக்கும் காரியம் செய்யும் ஒவ்வொருவரும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் பதில் சொல்லியாக வேண்டும். எதிரிகள் உணர்ந்து வைத்திருக்கிறான். முஸ்லிம்களை அடையாளம் இல்லாமல் ஆக்க வேண்டும், முஸ்லிம்களை வரலாறு இல்லாமல் ஆக்க வேண்டும், அவருடைய பண்பாட்டை அழிக்க வேண்டும், அவர்களுக்கு பின்புலம் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறான். அதற்கு நம்மவர்களும் இது அதுல மட்டும் கிடையாது, சோசியல் மீடியா சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. நாம ஒரு இடத்துல போய் பொய் சொல்லி வியாபாரம் பண்றோம் அப்படின்னா அங்கும் நம்முடைய தனிப்பட்ட அடையாளத்தை இழக்கிறோம். இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளில் இவ்வளவு தாடி வச்சிருக்காங்க, என்ன பிரயோஜனம்? ஒன்னா நம்பர் ஃப்ராடா இருக்கான் அவன். ஒரு செகண்ட் இந்த மார்க்கும் இந்த இஸ்லாம் எவ்வளவு சிரமத்திற்கு பின்னால் நம்ம இடத்துல வந்து சேர்ந்து இருக்கிறது. பொழுதன்னைக்கு தான் கேட்கிறேன். இன்னைக்கு புது ட்ரெண்ட்லாம் சில உருவாயிருக்கு. அது எப்படின்னா, நான் முஸ்லீம் இப்பதான் இஸ்லாத்தை ஏத்திருக்கிறேன் அப்படின்னு சில பேர் ஃப்ராடா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுன்றத சொல்லி சொல்லி அதை ஒரு லிவரேஜா பயன்படுத்தி அதை வந்து ஃப்ராடு பண்றது. நம்ம அப்படியே இந்த ஜெயிலுக்கு போய் இந்த என்டிபிஎஸ் கேஸ்ல இருக்கிறவங்கலாம் போய் பார்த்தோம் சொன்னீங்கன்னா, போதைப்பொருள் கேஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க. சுபஹானல்லாஹ், என்ன அற்புதமா வச்சிருக்கானுங்க தாடி. ஒரு ஒருத்தர் இவ்வளவு பெரிய தாடி எப்படி மனம் வருகிறது? நீங்க இந்த மார்க்கத்துக்காக பெரிய தியாகம் பண்ணணும், களத்தில் இறங்கணும், உயிர் கொடுக்கணும், போராடணும். அதை பத்தி நான் சொல்லல. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் நம்முடைய கைகளில் கிடைத்த இந்த மார்க்கத்தை இழிவுபடுத்தாமல் இருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பல்லவா? இதை அசிங்கப்படுத்தாமல் பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பல்லவா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு யார் யாரெல்லாம் முனாஃபிக்னு தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு யார் யாரெல்லாம் முனாஃபிக்னு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கூட உமர் ரலியல்லாஹு கூட அணுகி கேட்டார், யா ரசூலல்லாஹ் உங்களுக்கே தெரியும் யார் யாரெல்லாம் முனாஃபிக், லிஸ்ட் மட்டும் கொடுத்துருங்க, நான் மத்தத பாத்துக்கிறேன். யார் யார்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? பின்னால் ஒரு வரலாறு எழுதப்படும், ரொம்ப முக்கிய வரலாறு. நம்ம தான் வந்து வரலாறு பத்தி கண்டுக்கிறது கிடையாது. அடையப்பா வரலாறு போறதுக்கு சரியா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பின்னால் வரலாறு எழுதப்படும். அப்படி எழுதப்படும் வரலாற்றில் தன் கூட்டத்திலேயே தனக்கு சில பேர் ஆகாது என்பதனால் அவர்களுக்கு முனாஃபிக் என்கின்ற ஒரு புதிய வகை பட்டத்தை கொடுத்து முகமது அவர்களை கொன்று விட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வரலாற்றில் எழுதி விடுவார்கள். வரலாறு ரொம்ப முக்கியம். எவ்வளவு குடைச்சல் கொடுத்தாங்க முனாஃபிக்குகள். ஆனாலும் இந்த மார்க்கத்தின் வரலாற்றின் மீது சேர் விழுந்து விடக்கூடாது என்றார்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் எதை செய்து கொண்டிருக்கிறார்கள்? இன்றைக்கு எதை செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய செயல்கள் இந்த மார்க்கத்தின் மீது பாயும் என்பதை மறந்து விட்டார்கள். தங்களுடைய பெண்களை ஆட வைத்து பின்னால் முஸ்லிம் ஆண்கள் நிற்கிறார்கள். தகப்பன் நிற்கிறான், அப்பன் நிற்கிறான், அண்ணன் நிற்கிறான், அசிங்கம் கெட்டவர்கள். இந்த மார்க்கத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை என்று நினைத்துக் கொண்டார்களா? இந்த இஸ்லாத்துக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு உண்டு. யார் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை ஏற்று அதை அறிந்து தெரியாதவங்க கதை வேற, அறிந்து தெரிந்தே இந்த மார்க்கத்தை இழிவுபடுத்துகிறார்களோ பெரும்பான்மையான நேரங்களில் அல்லாஹ்வின் தண்டனை அவர்கள் வாழும் பொழுதே அவர்களை அனுபவிக்க வைத்திருக்கிறான். அல்லாஹ் தெரிஞ்சு செய்றவன். அது வந்து இது வந்து ஹதீஸோ ஆயத்தோ இல்ல, நான் சொல்றது அனுபவபூர்வமா நிறைய பார்த்திருக்கிறேன். யாரெல்லாம் அறிந்து தெரிந்து இந்த மார்க்கத்தை இழிவுபடுத்தினார். மார்க்கத்தை இழிவுபடுத்துவது என்றால் என்ன? எந்தெந்த சட்ட திட்டங்கள் இதெல்லாம் நம்ம முஸ்லிம்களுக்கு கேரளா வழியா இஸ்லாம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சவுத் சைட்ல, நார்த் சைட்ல அந்த தர்கா சைட்ல வேற சைட்ல வந்துச்சு. நமக்கு சவுத் சைட்ல வந்து கேரளா வழியாக தான் இஸ்லாம் வந்தது. அதுதான் வந்து ஜியாலஜிக்கல் ட்ரூத், பூலோகவியல் அடிப்படையில் அந்த பக்கம் தான் வந்துச்சு. அவர்கள் பேசிய மொழிக்கும் இவர்கள் பேசிய மொழிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்னாலும் அவர்களுடைய நேர்மை இந்த மார்க்கத்தை பரப்பியது. அவங்க ஒரு வித்தியாசமான அணுகுமுறையா இருந்துச்சு அவங்கள. அதை பார்த்து இந்த அந்த செயலை பார்த்து மட்டுமே நீங்க என்ன கொள்கையில இருக்கிறீங்க, அந்த கொள்கையை நாங்க ஏத்துக்கிட்டாங்க. இப்போ இன்றைக்கு ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்பது மஸ்ஜிதுக்காக கத்துவது மட்டும் நம்முடைய அடையாளத்துக்கான போராட்டமாக மாறாது. நம்முடைய ஊர் பேரை மாற்றணும். அதாவது டெல்லியில வந்து டெல்லி ஹைகோர்ட்ல வந்து ஒரு பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சன் வந்து ஒரு வழக்கு முஸ்லிம் பெயர் இருக்கக்கூடிய எல்லா ஊர்கள் எல்லா இடங்களையும் மாற்றணும். ஏன்னா அது முகலாயத்தினுடைய அடிமை சின்னம். அப்போ நல்ல கேள்வி கேட்டுச்சு நீதிமன்றம். கேள்வி கேட்டு ஒழுங்கா ஓடி ஃபைன் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருச்சு. ஆனாலும் அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லிம்களுக்கு என்று ஒரு ஹெரிட்டேஜ், ஒரு பண்பாடு, ஒரு பாரம்பரியம், நாம் இங்கு ஆண்டோம் இருந்தோம், அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா அதை விட முக்கியமானது இதெல்லாம் போச்சுன்னா கூட, இதெல்லாம் போயிருச்சுன்னா கூட முஸ்லிமுக்கு ஒரு பண்பு இருக்கிறது. அந்த பண்பு மட்டும் அழியாமல் இருந்தால் இஸ்லாம் எங்கும் சிறப்பாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும்.
அந்த பண்பையே இழந்து விட்ட பின்னால் இந்த உரிமைகளுக்கான போராட்டத்திற்கு அர்த்தம் இல்லாமல் போய். எனவே நமக்கென்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பண்பு நலன்களை பேணி பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக குறிப்பாக பேசி என்னை ரப்பல் ஆலமீன் ஆக்கியுள்ள பிரிவான குறி ஜுமாவின் முதல் உரையை நிறைவு செய்யும். அன்பிற்கினிய நல்லடியார், சஹாபாக்கள் ஒவ்வொருவரும், உதாரணத்துக்கு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஒரு பெரிய ஹைவே ராபர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. இன்னைக்கு சொன்ன அந்த கல்லர்கள் காடுகளில் ஒளிந்து இருந்து வியாபார கூட்டங்களை தாக்கி பறிக்கக்கூடிய ஒரு இடம். அவங்க இஸ்லாத்தை ரசூலுல்லாஹி ஏத்துக்கிறதுக்காக தனியா தங்கி இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முதல்ல அவங்க தம்பி அனுப்புறாங்க. அவர் சரியா சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு அவங்களே வந்து தங்கி இருந்து அலிரலிலான கேட்கறாங்க, இங்க ரொம்ப நெருக்கடியா இருக்கு, நான் போய்கிட்டே இருக்கேன், என் பின்னாலே வாங்க, நான் ஜஸ்ட் செய்ய காட்டினா ஆபத்தும் செய்ய காட்டினா போயிருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து ரசூலுல்லாஹி சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்று வர்றாங்க. வந்துட்டு ரொம்ப உணர்ச்சி மயமாய் இல்லை நான் போய் டெக்ளேர் சொல்றாங்க, நீங்க போங்க அமைதியா வச்சிருங்க அப்படின்னு. ஆனா போய் டெக்ளேர் பண்றாங்க. டெக்ளேர் பண்ணா அடினா அடி அந்த மாதிரி அடி அடிக்கிறாங்க முதல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க யார் அடிச்சிருக்கீங்க தெரியுமா, இவங்க ஊரை இவங்களை தாண்டாம நீங்க வியாபாரமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்களை விடுறாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு வராங்க, இப்படியே செய்யறாங்க. அவங்களை அரையறாங்க, அரைஞ்சு அடி அடிச்சு மயக்கம் வந்து விழுகுறாங்க. பல சஹாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லொன்னா துயரங்களை துன்பங்களை தாங்கினார்கள். எல்லா சஹாபாக்களும் தன்னுடைய வீடை உடைமையை இழந்தார்கள். ஷுஐப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இருந்தார். சிறு வயதிலேயே கான்ஸ்டாண்டினோப்பிளுக்கு நாடு கடத்தப்பட்டு திரும்ப மக்காவுக்கு வந்து பெரிய பொருளாதாரம் சம்பாதித்தார். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு நடந்து போயிட்டே இருக்கும்போது சுத்தி வளைச்சு நின்னுக்கிறாங்க. ஏய் எங்க போற, நீ ஓடிடலான்னு பாக்குறியா, பெரிய சம்பாத்தியம் சம்பாதிச்சிட்டு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த சொத்து பத்தெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், அடிமையாக இருந்து திரும்ப இங்க வந்து சம்பாதிச்சேன், எனக்கு ஒரே ஒரு டீல் தான், மொத்த என்னுடைய சொத்து பத்தெல்லாம் நீங்க வச்சுக்கீங்க, என்ன இஸ்லாத்தை ஃபாலோ பண்றதுக்கு மட்டும் மதீனாவுக்கு அனுப்பிடுங்க. நீங்க அந்த ஷுஐப் ரூமி வச்சு நம்ம யோசிச்சு பார்க்கணும் மார்க்கத்தை ஃபாலோ பண்றது பத்தி. போயிட்டாரு. அப்ப அவர் மதீனாக்குள்ள நுழையறதுக்கு போதே அபூ யஹ்யான்னு அவர் ரசூலுல்லாஹ் கூப்பிடுவாங்க. அவரை யஹ்யாவுடைய தந்தையே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவர் மதீனாக்குள்ள நுழையும் போது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கதவுகளை திறந்து வைத்து அவர் உள்ளே நுழையும் போது சொன்னார்கள், ரபிஹல் பைஉ யா அபா யஹ்யா என்றார்கள். ரபிஹல் பைஉ யா அபா யஹ்யா, the transaction was fruitful. யஹ்யாவின் தந்தையே உம்முடைய வியாபாரம் வெற்றி அடைந்து விட்டது என்றார்கள். அவருக்கே ஒண்ணும் புரியல. ومن الناس من يشري نفسه ابتغاء مرضات الله والله رؤوف بالعباد என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி அவருடைய தியாகத்தை அங்கீகரித்தார். இப்படி இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே முஸ்அப் பின் உமைருடைய வரலாற்றை சொல்லவா ரலியல்லாஹு அன்ஹு, ஷுஐப் ரூமியுடைய வரலாற்றை சொல்லவா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சஹாபாக்களின் தியாகத்திற்கு பின்னால் கட்டப்பட்டதுதான் இந்த இஸ்லாமின் அற்புதமான மாளிகை. இந்த மாளிகையை கூடுதலாக நம்மால் கட்ட முடியாது என்றாலும் கூட அதில் இருக்கக்கூடிய அந்த சுவரில் இருக்கக்கூடிய கற்களில் இருந்து சில சுவர்களை உருவக்கூடிய வேலையை இந்த சமூகம் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. அதில் பாதிப்புகளையும் அதில் தாக்கங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வேலையை ஒருபோதும் இந்த சமூகம் செய்துவிடக்கூடாது. நமக்கு இன்று ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமை இந்த மார்க்கத்தினுடைய கண்ணியத்தை உயிர் கொடுத்து காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை நம்முடைய செயல்களின் மூலமாகவும் நம்முடைய பண்பு நலன்களின் மூலமாகவும் சரியான முறையில் செய்து அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு இஸ்லாம் இதுதான் என்பதை காட்டக்கூடிய அளவுக்கு மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய அல்லது பின்பற்றுவதற்கு முயற்சிக்கக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை ரப்பல் ஆலமீன் ஆக்கிய பிரிவானாக. அவர் தரக்கூடிய சொர்க்கங்களில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்தை கேள்வி கணக்கின்றி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை குறிப்பாக பேசி என்னை ரப்பல் ஆலமீன் ஆக்கிய பிரிவானாக.